ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம். ஆற்று நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மேய்ஞ்சினுக்கு பாருங்கள், லைவாக இருக்குது பாருங்கள் ஆற்று நண்டு. இந்த ஆற்று நண்டு தான் பச்சை நண்டு, பழவேற்காட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நண்டு தான் இது. இந்த நண்டை நம்ம நண்பரை நாமளும் எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நம்ம நண்பர்கள்லாம் ஊர்லேருந்து வராங்க, அவங்களுக்காக இப்போ இந்த ஆற்று நண்டை க்ளீன் பண்ணி இப்போ அவங்களுக்காக சமைச்சு வைக்கிறோன்றதால நம்ம தோழரும் நம்மளும் ரொம்ப ஆர்வமாக நண்டை காலெல்லாம் உடைச்சி மண்டையெல்லாம் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்ற மாதிரி பாருங்கள். நம்ம கரண்டி வச்சு கற்றுறது பாருங்கள். அந்த நண்டை இப்படி தாங்க உடைக்கணும் காலை. அது பாருங்கள், நான் உடைக்கணும்பா. அது கஷ்டப்பட்டு அப்படி உடைச்சி எடுக்கணுங்க. அப்படி எடுக்கணும் அந்த நண்டை. ஆனால் நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், கரண்டி வச்சு தட்டுறாரு. அந்த மாதிரி தட்டக்கூடாது சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அவர். அந்த நண்டை எப்படி உடைக்கணுன்றதே அவருக்கு நம்ம இந்த வீடியோ மூலிமா சொல்லித்தரோம். நம்ம அவர் பாருங்கள் கரண்டி வச்சு தட்டுறாரு. அப்படி தட்டக்கூடாது சொன்னாலும் கேட்கணும், அப்படி தான் தட்டு வராங்க பாருங்கள். நண்டை எடுத்து இந்த மண்டையை அப்படி பிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அப்படிதான், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் நம்ம நண்பர் கரண்டி வச்சு தட்டிக்கிட்டே இருக்கார் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நண்டு. சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நண்டுலேயே நம்பர் ஒன்று பார்த்தாக்கா இந்த நண்டு தான், இந்த பச்சை நண்டு தான். இந்த நண்டு தான் வந்து நம்ம காலை அந்த மாதிரியே காலை உடைச்சிட்டு கட்டை அவுக்காதீங்க. கட்டை அவுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை கடிச்சிடும் நண்டு. கட்டை அவுக்கிறதுக்கு முன்னாடியே காலை உடச்சிடணும். காலை உடச்சிட்டு அந்த மண்டையை பிடிச்சி பிச்சுட்டாங்க, முடிஞ்சுது. அந்த ஆற்று நண்டு க்ளீன் ஆகிடும். அந்த க்ளீன் பண்ணுறது தான் க்ளீன் ஆகிடுச்சு பாதி நண்டு. நாங்கள் க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த நண்டை சமைக்கிறதெல்லாம் கூட காட்டலாம், என்னென்னு தெரியல. டைம் இருந்தால் சமைக்கிறதையும் காட்டுவோம், இல்லை க்ளீன் பண்ணுறது மட்டும் காட்டலாம். நண்பர் பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு அழகாக க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் நண்டு க்ளீன் பண்ண பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒரு 5 கிலோ நண்டுக்கிட்ட வாங்கணும் இன்றைக்கி வாங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சு இன்றைக்கி விருந்து. அந்த விருந்துக்காக தான் இப்போ எல்லா ஏற்பாடும் நடக்குது. ஆற்று நண்டுனாலே நம்ம ஊர் தாங்க. ஆலம்பரைனாலே ஆற்று நண்டு தான் ரொம்ப ஃபேமஸ். எப்பயுமே கிடைக்கும் இந்த ஆலம்பரையில் ஆற்று நண்டு. ஆற்று நண்டுன்னா இது ஆற்று நண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். பழவேற்காட்டு நண்டு, பச்சை நண்டு, இது 3மே இந்த நண்டுக்கு ஒரே பேர் தான். நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பெரிய ஒரு அணுகுண்டானில் தண்ணியை நினச்சி ஃபுல்லாக நண்டெல்லாம் அலசி சின்ன அணுகுண்டான் ஃபுல்லாக நண்டை எடுத்தாச்சு. நண்டை எடுத்துகிட்டு இப்போ அடுத்த கட்டமாக நண்டு குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னார் நண்பர். அதுக்காக முருங்கைக்காய் நம்ம மரத்துலேயே லைவாக அறுத்து முருங்கைக்காய் போட்டு இந்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தயாராகிட்டோம்.